13வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் அவர்களின் போராட்டம் தொடர்கிறது. சென்னையில் ரிப்பன் மாளிகை அருகே தூய்மை பணியாளர்கள் 13வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அமைச்சர்கள் நேரு, சேகர் பாபு ஆகியவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையானது தோல்வியடைந்திருக்கிறது. ரிப்பன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் போராடும் இடத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் சமய மணிவண்ணன் இணைக்கிறார். சமய மணிவண்ணன், இப்ப அமைச்சர்களுடன் தூய்மை பணியாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்திருக்கு. போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறதையும் கவனிக்க முடியுது. என்ன நடக்குது களத்துல? வணக்கம். பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகைக்கு எதிரே தூய்மை பணியாளர்களின் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய இந்த போராட்டமானது வெயில் மழை என எதையுமே பொருட்படுத்தாமல் இன்று 13வது நாளாக மாலை 6 மணியை தாண்டியும் தொடர்ந்து இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தை பொறுத்தவரைக்கும், பேச்சுவார்த்தைகளை பொறுத்தவரைக்கும் நேற்று வரைக்கும் 7 கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்றது. மாநகராட்சி தரப்பில் மாநகராட்சி மேயர் பிரியா, தொடர்ந்து துணை மேயர் மகேஷ்குமார், அமைச்சர் சேகர் பாபு என தொடர்ந்து இது முன்பாக பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் 7 கட்ட பேச்சுவார்த்தையிலுமே சுமூகமான ஒரு முடிவு எட்டப்படாத நிலையில் இன்றைய தினம் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு தலைமையில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. 8ஆம் கட்ட பேச்சுவார்த்தையாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையிலும் சுமூகமான ஒரு தீர்வு எட்டப்படாத நிலையில் தொடர்ந்து போராட்டமானது சென்னை ரிப்பன் மாளிகைக்கு வெளியே நடைபெற்று வருகிறது. இந்த 8ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை பொறுத்தவரைக்கும் ஒருபுறம் சென்னை உயர்நீதிமன்றம் தொடர்ந்து இந்த தூய்மை பணியாளரின் போராட்டம் குறித்தான ஒரு வழக்கை விசாரிக்கும் போது அந்த வழக்கின் அடிப்படையில் தூய்மை பணியாளர்களை சென்னை ரிப்பன் மாளிகைக்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை அவ்விடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றமானது வழங்கியிருந்தது. இந்த உத்தரவை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து இந்த உத்தரவின் அடிப்படையில் உத்தரவை தொடர்ந்து அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலும் ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை. அதுதான் இந்த 8வது கட்ட பேச்சுவார்த்தையாக நடைபெற்றது. இந்த சுமூகமான தீர்வு எட்டப்படாதை தொடர்ந்து 100% இந்த இடத்தில் போராட்டம் தொடரும் எனவும், பேச்சுவார்த்தை தோல்வி எனவும் போராட்டக்காரர்கள் தரப்பில் செய்தியாளர்கள் சந்திப்பின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில ஒருபுறம் உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து தற்போது இந்த போராட்டம் தொடரும் என தூய்மை பணியாளர்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தொடர்ந்து இந்த சென்னை ரிப்பன் மாளிகை போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய சென்னை ரிப்பன் மாளிகை வெளிப்புறம் தொடர்ந்து போலீசாரும் குவிக்கப்பட்ட வண்ணம் உள்ளன. கடந்த காலங்களில் தொடர்ந்து இந்த போராட்டத்திற்கு பல்வேறு கட்சியினரும் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது பாஜக மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் போராட்டக்காரர்களை சந்தித்து ஆதரவு தெரிவிப்பதற்காக இங்கு போராட்ட களத்திற்கு வந்துள்ளார். அதே ஒருபுறம் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கும் வண்ணம் உள்ள நிலையில் தொடர்ந்து தயார் நிலையில் பேருந்துகளும் இந்த போராட்டக்காரர்களுக்கு அருகிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து போராட்டக்காரர்களும் இந்த தங்கள் கோஷங்களை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து அடுத்தடுத்து உயர்நீதிமன்ற தீர்ப்பு உயர்நீதிமன்ற உத்தரவு தொடர்ந்து செயல்படுத்தப்படுமா அல்லது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுமா என்பது போராட்டக்காரர்கள் தெரிவிக்கும் தகவலின் அடிப்படையிலேயே உள்ளது. போராடும் தூய்மை பணியாளர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதனையொட்டி அங்க போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப தூய்மை பணியாளர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? நிச்சயமாக தூய்மை பணியாளர் தரப்பில் இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் 8ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இந்த தூய்மை பணியாளர்களின் போராட்டக்குழு ஆலோசகராக செயல்பட்டு வரக்கூடிய குமாரசாமி அவர்கள் தொடர்ந்து அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு சென்றிருந்தார். அவர் மட்டுமல்லாது மாநில செயலராக, அதாவது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சங்கத்தின் மாநில செயலராக இருக்கக்கூடிய சுரேஷ் அவர்களும் தொடர்ந்து அமைச்சர்களுடனும் சென்னை மேயர், சென்னை ஆணையர் உள்ளிட்டோரிடம் பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை முடிந்து வெளியே வந்த போராட்டக்காரர்கள் வெளியே வந்த பிறகுதான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது இன்றைய போராட்டம் 8ஆம் கட்ட போராட்டமானது தற்போது தோல்வியில் முடிந்துள்ளதாகவும் 100% இந்த போராட்டம் தொடரும் எனவும், அப்புறப்படுத்த முடிந்தால் எங்களை அப்புறப்படுத்துங்கள் என்கிற ஒரு கருத்தையும் செய்தியாளர் சந்திப்பில் போராட்டக்காரர்கள் தரப்பில் போராட்டக்குழு பிரதிநிதிகள் தெரிவித்திருந்தனர். இதனையொட்டி உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் போராட்டக்காரர்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதன் காரணமாக தொடர்ந்து ரிப்பன் மாளிகைக்கு வெளியே போராட்டக்காரர்களுக்கு அருகிலேயே தொடர்ந்து அரசு பேருந்துகளும் போராட்டக்காரர்களுக்கு இடையூறு இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அது ஒரு புறம் இருக்க, போராட்டக்காரர்கள் போராடி வரக்கூடிய சாலையின் ஒரு பக்க போக்குவரத்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு ஒருபுறம் மட்டுமே, அதாவது சென்னை ரிப்பன் மாளிகைக்கு வெளியே உள்ள சாலையின் ஒரு பகுதி போக்குவரத்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு ஒருபுறம் மட்டுமே தற்போது போக்குவரத்தானது நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து 6 மணி இரவு 7 மணி வரைக்குமே போராட்டக்காரர்களுக்கு கலைந்து செல்ல காவல்துறை தரப்பில்
அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஒரு தகவலானது உள்ளது. தொடர்ந்து காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படியும் போராட்டக்காரர்கள் கலந்து செல்ல வேண்டும் என தொடர்ந்து அரசு சார்பான கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள், இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறுமா என நேரம் செல்ல செல்லதான் தெரிய வரும். தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தொடர்கிறது. விவரங்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.